Hi, hello viewers. Welcome to Max with our YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோரியர் சீரியஸ் ஃபுல் ரேஞ்சில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் தி ஃபோரியர் சீரியஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இன்டர்வல் -π to π. தட் மீன்ஸ் ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்டர்வல் 0 to 2π கிடச்சிடும். லென்த் வந்து 2π அப்படின்னு கிடச்சிடும். அதான் பீரியாடிசிட்டி 2π அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to f of x plus 2π அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இதுதான் பீரியாடிசிட்டி வித் பீரியட் 2π அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் இதோட டெஃபனேஷன். பீரியாடிசிட்டி டெஃபனேஷன், பீரியடோட டெஃபனேஷன். ஓகே, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோரியர் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ f of x is equal to a0 divided by 2 plus sigma n is equal to 1 to infinity an into cos nx plus bn into sin nx. ஓகே, ஸோ இதுதான் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா. இதில் a0ஓட வேல்யூ என்ன, an-ஓட வேல்யூ என்ன, bn-ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறதுலாம் இப்படி தெரியும். இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக. 1 divided by π integral -π to π f of x into dx. Okay, so the a0 then an is equal to 1 divided by π integral -π to π f of x into cos nx dx. Okay, then bn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 divided by π integral -π to π f of x into sin nx dx. Okay, okay. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா a0 அண்ட் an-ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn-ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -x இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே எஃப் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இன் தி இன்டர்வல் -π to π இன் -π to π. -π to πக்குள்ள நீங்கள் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் ஓகே இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் -xன்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் -x சேம் இன்டர்வல் எக்ஸுக்கு பதிலாக -x அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் -x அப்படின்னு கிடச்சிரும். நமக்கு தெரியும் சைன் ஆஃப் -θோட வேல்யூ sin θ அப்படிங்கிறது தெரியும். தட் மீன்ஸ் sin x அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ -x அண்ட் +x. சப்போஸ் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வரும், இங்கே ஒரு நெகட்டிவ், ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாலும் மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவாக. ஸோ தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் sin x அப்படின்னு கிடச்சிரும். இட்ஸ் நத்திங் பட் f of x. ஓகே, so f of x is equal to f of minus. So condition body function even function da. Okay, so clearly f of x is an even function. Clearly f of x is an even function. So even function இருந்துச்சு அப்படின்னா bn ஓட வேல்யூ 0 ஆகிடும். therefore bn is equal to 0. so reason என்ன அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா f of x அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் sin nx அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா வர ரிசல்ட்டும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆட் ஃபங்க்ஷன் எதனால் 0 ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கும் டெஃபினேஷன் தெரியும். பேசிக் -a to a f of x into dx. ஓகே, ஸோ இதோட வேல்யூ 2 கேசஸ் அரைஸ் ஆகும். ஒன்று வந்து 0ன்னு கிடைக்கும். எப்போ அப்படின்னா f of x இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் f of x ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா 2 டைம்ஸ் இன்டெக்ரல் -a to a அப்படிங்கிறது 0 to a சேஞ்ச் ஆகிடும். 0 to a f of x into dx அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரூல் படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ bn-ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ என்ன கால்குலேட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a0 அண்ட் a-ஓட வேல்யூ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் a0 அண்டு an. ஸோ a0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்டு an-ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ a0ஓட டெஃபனேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். 1 divided by π integral -π to π f of x into dx. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. 1 divided by π integral -π to π f of xக்கு பதிலாக மாடுலஸ் sin x அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். mod of
sin x into dx. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஈவனாக இருந்தால் ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். 2 டிவைடட் பை பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 to பை. ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ sin x இன்ட்டு dx அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாடலாம். 2 பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் 1. sin x இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். லிமிட் 0 to பை. ஸோ மைனஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 டிவைட் பை பைன்னு கிடைச்சிடும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் பை அப்படிங்கிறது கிடைக்கும். காஸ் பை மைனஸ் காஸ் 0 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 டிவைடட் பை பை. காஸ் பையோட வேல்யூ மைனஸ் 1. காஸ் பையோட வேல்யூ மைனஸ் 1. காஸ் 0ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் வந்துடும். ஸோ நமக்கு ஏ நாட்டோட வேல்யூ ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 2, இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ ரிசல்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா 4 டிவைடட் பை பை அப்படின்னு கிடச்சிடும். ஏ நாட்டோட வேல்யூ 4 டிவைடட் பை பை. ஓகே, தென் ஏ என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணணும். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை f of x into cos nx, f of x into cos nx dx. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் sin x into cos nx dx. ஓகே, ஸோ இதில் வந்து sin nx அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் sin nx அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். பட் sin nx வந்து ஆட் ஃபங்க்ஷன் தான். மாடுலஸ் அப்ளை பண்ணிங்கிறது தான் ஃபங்க்ஷன் ஈவன் ஆகிடும். cos nx அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈவன் ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அகைன் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா 2 டிவைடட் பை பை இன்டெக்ரல் 0 to பை அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ரீசன் ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால லிமிட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ sin x இன்ட்டு cos nx அப்படின்னு கிடச்சிடும். sin x into cos nx dx. ஓகே, ஸோ நமக்கு வெரி வெல் நோன் ரிசல்ட் தெரியும். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் இன்இக்வாலிட்டிஸ் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா sin a into cos b அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருந்தது. sin a into cos b அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். 1/2 into sin of a plus b, a sin of a plus b plus sin of a minus b. ஓகே, இது வெரி ஃபேமிலியர் ரிசல்ட். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1/2 into and so on. ஓகே, ஸோ 2 டிவைடட் பை பை. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டால இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ n அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. இன்டெக்ரல் 0 to பை. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 1/2 sin of a plus b. So that means sin of n plus 1, sin of n plus 1 into x plus sin of a minus b. A minus b means 1 minus n. 1 minus n அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1 minus n into x dx. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1/2 அப்படிங்கிறது காமனான டேர்ம், கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிசல்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா 1 டிவைட் பை பைன்னு மட்டும் கிடச்சிடும். 1 டிவைட் பை பை இன்டெக்ரல் 0 to பை அப்படின்னு கிடச்சிடும். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா sin of n plus 1 into x அப்படின்னு கிடச்சிடும். sin of n plus 1 into x அப்படின்னு கிடச்சிடும். இங்கே நமக்கு n அப்படிங்கிறது இருக்குது, இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா n minus 1ன்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மைனஸ் சைன் ஆஃப் n minus 1 into x dx அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, யா ஓகே, ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே n plus 1 n minus 1. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ்க்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் ஆஃப் n minus 1 கிடைக்கும். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா. ஸோ ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஏ என்னோட வேல்யூ திஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே ஓகே, sin n plus 1, sin nx இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா தெரியும் மைனஸ் காஸ் nx டிவைட் பை n கிடச்சிடும். ஸோ இங்கே என்ன டேர்ம் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் இன்டகிரேட் பண்ணாலே மைனஸ் காஸ் அப்படின்னு கிடச்சிடும். மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 into
எக்ஸ் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிடும் ஃபஸ்ட்டு டேர்ம். மைனஸ் செகண்ட் டேர்மாக இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, சைனை இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டு தான் மைனஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் காஸ் ஆஃப் n மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை n மைனஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிடும். லிமிட் 0 to பை அப்படிங்கிறது தான் லிமிட் ஆகிடும், 0 to பை. இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 டிவைடட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, மைனஸ் ஆஃப் இப்போ பை எக்ஸுக்கு பதிலாக பைன்னு சொல்லி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டைம்ஸ் பை டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம், தென் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்பர் லிமிட் செகண்ட் டேர்மில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஆஃப் n மைனஸ் ஒன் இன்ட்டு பை டிவைடட் பை n மைனஸ் ஒன் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, இது எல்லாமே அப்பர் லிமிட். லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 times 0, n plus 1 times 0 divided by n plus 1 plus cos of n minus 1 times 0 divided by n minus 1. Okay, further value substitute பண்ணிடலாம். 1 divided by pi, 1 divided by pi cos n pi ஓட வேல்யூ minus 1 whole power n. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா n plus 1 இருக்குது. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா minus 1 minus into minus 1 power n plus 1 divided by n plus 1 அப்படின்னு கிடச்சிடும் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே ஓகே, தென் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் என்ன ஆகிடுது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1 அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, மைனஸ் 1 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1. ஓகே, தென் இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மைனஸ் cos 0 வேல்யூ 1, cos 0 வேல்யூ 1. ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை n plus 1 அப்படின்னு கிடச்சிடும் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் cos 0 வேல்யூ ஒன்ஸ் அகைன் 1ன்னு கிடச்சிடும் ப்ளஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1. ஸோ இதுலேருந்து காமனான டேர்ம்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா வெளியில் எடுத்துடலாம். ஓகே ஓகே, இப்போ என்ன எதுலேருந்து காமனான டேர்ம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா n plus 1 டேர்ம்ஸாக கம்பைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேயும் மைனஸ் 1 டிவைடட் பை n plus 1 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, இங்கேயும் மைனஸ் 1 டிவைட் பை n plus 1 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டேர்மில் இருந்து மைனஸ் 1 டிவைட் பை n plus 1 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 டிவைட் பை பை. ஓகே, மைனஸ் 1 டிவைட் பை n plus 1 அப்படிங்கிற டேர்மை எந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த டேர்மில் இருந்தும் இந்த டேர்ம் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, மைனஸ் 1 ஹோல் பவர் n plus 1 அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். இதில் இருந்து ரிமைனிங் பார்ட்ஸ் இங்கே என்ன ரிமைனிங் பார்ட் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக மைனஸ் அப்படிங்கிற டேர்ம் எடுத்துட்டோம், தென் மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரிமைனிங் எல்லாமே எடுத்தாச்சு. தென் செகண்ட் பார்ட்டில் இருந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிறப்போ இந்த டேர்மில் இருந்து 1 டிவைடட் பை n மைனஸ் 1 காமன் வழியில் எடுக்கலாம். 1 டிவைடட் பை n மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்மை காமன் வழியில் எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்படிங்கிற டேர்ம் காமனாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் 1. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு டேர்மில் இருந்தால் மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்மை காமன் வழியில் எடுத்துருவோம். ஓகே, மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்மை காமன் வழியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதுலேருந்து ஒரு மைனஸ் 1 காமன் வழியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். இங்கேருந்து ஒரு மைனஸ் வந்தபோது இந்த டேர்மும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிடும். இங்கே உள்ள பார்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் 1 பவர் n ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி டேர்ம் கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு மைனஸ் 1 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். மைனஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1. ஓகே, அங்கேயே நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை மைனஸ் 1 ஹோல் பவர் n அப்படின்னு கிடச்சிடும். ஓகே தென் இதில் நம்ம என்ன டேர்ம் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த டேர்மு காமனாக இருக்குது. ஓகே, காமனாக இருக்குது. இதை காமனாக வழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 டிவைடட் பை பை. ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸ் 1 ஹோல் பவர் n ப்ளஸ் 1 அப்படிங்கிறது காமனாக உள்ள டேர்ம். இதை ரிமைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 1 டிவைடட் பை பை மைனஸ் 1 ஓகே மைனஸ் 1 ஹோல் பவர் n
ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே என் ப்ளஸ் ஒன்னு இருக்குது, இங்கே என் மைனஸ் ஒன்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என் மைனஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, டிவைடட் பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 1 டிவைடட் பை பை minus 1 whole power n plus 1. So minus n plus n getting cancelled. Minus 1 minus 1 minus 2. Minus 2 divided by n squared minus 1 அப்படிங்கிற டேர்ம் இருக்கு. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பர் வேயில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குன்னு பாருங்கள். 1 டிவைடட் பை பை அப்படிங்கிறது கிடச்சிடும். மைனஸ் 2 டிவைடட் பை n squared minus 1 அப்படின்னு கிடைக்கும். n squared minus 1 into 1 plus minus 1 whole power n அப்படிங்கிற டேர்ம் ஃபைனலாக நமக்கு கிடைச்சி என்னோட வேல்யூ. இப்போ இதுவுமே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஆட் டேர்ம் மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1 அப்ளை ஆட் டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். n is equal to 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் ப்ளஸ் 0 ஆகிடும். சப்போஸ் n is equal to 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஒன்று வந்துடும். ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 2 அப்படிங்கிறது ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை எப்படி ஸ்பிளிட் அப் கொடுக்கலாம் அப்படின்னா திஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 0 ஆகும். எப்போ அப்படின்னா இஃப் n இஸ் அன் ஆட், n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 0 ஆகிடும். ரீசன் இங்கே மைனஸ் ஒன் பவர் சம்திங் ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் 0 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0 கிடைச்சிடும். சப்போஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா இங்கே 2 கிடைச்சிடும். ஈவனாக இருந்தால் 2 கிடைக்கும். இங்கே மைனஸ் 2 இருக்குது. இப்போ மைனஸ் 4 கிடைச்சிடும். மைனஸ் 4 minus 4 divided by pi into n squared minus 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். n squared minus 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். if n is even. ஓகே, n ஈவனாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நமக்கு bnோட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சது. ஓகே, இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா ஃபஸ்ட் என்ன கிடைக்குது அப்படி ஃபார்முலா ஃபஸ்ட் நோட் பண்ணிடலாம். f of x is equal to ஃபார்முலா என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity. Sigma n is equal to 1 to infinity a cos nx plus bn sin nx. ஓகே, ஸோ இதில் வந்து bnோட வேல்யூ 0 அப்படிங்கிறது தெரியும். நம்ம a0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, a0ஓட வேல்யூ என்ன அப்படின்னா a0ஓட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன் செகண்ட் செக் பண்ணிடலாம். செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறது. வெயிட் a minute. ஓகே, a0ஓட வேல்யூ 4 டிவைட் பை பை அப்படிங்கிறத செக் பண்ணிருக்கேன். a0 is equal to 4 டிவைட் பை பை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆன்சர் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ f of x ஓட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் sin x. So this is equal to a0 ஓட வேல்யூ 4 divided by pi into 1 by 2. Okay, இங்கே 1 by 2 plus sigma n is equal to 1 to infinity a n into cos nx. Okay, இதில் a-னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது எப்போ ட்ரூ அப்படின்னா n is if n is even. ஆடு டேர்மாக இருந்தால் அந்த ரிசல்ட் ட்ரூ கிடையாது. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 டிவைட் பை பை அப்படின்னு கிடச்சிடும். மாடுலஸ் ஆஃப் sin x ஈக்குவல் டு ப்ளஸ் என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். n is equal to 1 to infinity an minus 4 divided by pi into n squared minus 1 into cos nx if n is even. ஆடாக இருந்தால் ரிசல்ட் ட்ரூ கிடையாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை பை மைனஸ் 4 பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டும். மைனஸ் 4 டிவைடட் பை பை சிக்மா n is equal to 1 to infinity. ஸோ இது ஈவன் டேர்முக்கு மட்டும்தான் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரிசல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா cos of 2nx டிவைடட் பை ஓகே பை அப்படிங்கிற டேர்ம் வெளியில் எடுத்தாச்சு. n-க்கு பதிலாக 2n அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்ணலாம். n-க்கு பதிலாக 2n அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். தட் மீன்ஸ் n-க்கு பதிலாக 2n அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4n ஸ்கொயர் கிடச்சிடும். ஆர் பெட்டர் n + 1 × n - 1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆர் 4n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிற ரிசல்ட் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, யா, ஆர் பெட்டர் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம்.
எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் 2 divided by pi into minus 4 divided by pi sigma n is equal to 1 to infinity cos 2 nx divided by 2n minus 1 into 2n plus 1. Problem over. Thank you.